ஒரு ஆள் எப்போ டானு? ஊருக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த வீட்டு வாசல் என்ன டானு? நீங்கள் வைக்கம் போராட்டத்துக்கு நீங்கள் எங்களுக்கு போராட வாங்கன்னு அங்கேருந்து கூப்பிட்டாங்கல்ல, அவர் டானு. பெண்கள் சகமானவர்கள், அவங்களுக்கு ஈக்குவலாலாம் கிடைக்கணும், அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் அவங்க எங்களுக்கு ஈக்குவல்னு சொல்கிறதுக்கு ஒரு தலைவர் கிடையாது. அவர் ஃபாரினராக கூட இருக்கட்டும் சார், எங்களுக்காக வந்து கேட்டார்ல, நீங்கள் யாரும் கேட்கலல்ல, அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அவர் பெரியார் இல்லையா? நம்ம சொல்லுவோம் பொது ஒருத்தன் லூஸ் போயின்னு ஷாலினிக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிடும், ஆனால் காட்டிக்காமல் இருக்கணும். இப்போ நம்ம ஷாலினிக்கு தெரிந்ததில் ஷானவாஸுக்கு என்ன தெரியும்? ஷானவாஸ் எல்லாம் மறிந்தவரா? பார்த்தோட ஒருத்தன் லூஸ் என்று கண்டுபிடித்து விடுவாரா அப்படி நான் கேட்கலாமா? எப்படி ஷாலினி ஷானவாசி அமீரையும் கம்பேர் பண்ணக்கூடாதோ அப்படி தலைவரில் உட்பட வேண்டியதே இல்லை. தலைவர்கள் அவர் இவருங்களாம் நிறைய காட்டுறீங்கல்ல, யாராவது இப்படி தொடர்ச்சியாக ஒரு முக்கால் நூற்றாண்டு காலம் அந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு ஊர் ஊராக போய் பேசுனது யாரு, இயக்கம் கட்டினது யாரு, தீர்மானம் போட்டது யாரு, போராட்டம் நடத்தினது யாரு, சிறைக்கு போனது யாரு? ராவண பயிரில் தனியாக உட்காந்து சாப்பாடு போடுறாங்க, எங்களை சாப்பாடு போடுறாங்க. அவர் என்ன செஞ்சார்? நேராக ஈரோடுக்கு போய் டான்ட்ட தான் சொன்னார். டான் அங்கே ஒரு தனித்தனியாக சாப்பாடு போடுறாங்க டான். ராஜாஜி தன்னை கட்டுறாரு, காந்தி தன்னை கட்டுறாரு, ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. காந்தி அதெல்லாம் வேண்டாம், ஒன்றா சாப்பாடு போட மாட்டீங்களா அப்படின்னு யாகம் நடத்தினாங்க. யார்? பெரியார் செத்து போகணும்னு. அந்த யாகத்தின் விளைவாக யார் செத்தா அப்படின்னா திருவிதாங்கூர் மகாராஜா செத்துட்டார். ராணி பயந்துட்டா, என்னடா ஒருத்தரை கூட்டி கொண்டு வந்து யாகம் நடத்தினா நம்மால் போய் சேர்ந்துட்டா அப்படின்ட்டு. வழக்கம் போல பஞ்சாயத்தில் யார்? காந்தி. காந்தி காந்தி வாங்க காந்தி, இங்கே ஒருத்தர் டான் வந்து உட்காந்துட்டு கிளம்ப மாட்டேங்கிறாரு. காந்தி வந்து சமாதானப்படுத்தினாரு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எனக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்குது. இன்னைக்கு வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு தமிழ்நாட்டில் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது. இதுக்கு வந்து யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு நான் பார்க்குறேன். இப்போ என் பிள்ளைக்கு நாளைக்கு அதில் ஒரு இடம் கிடைக்குன்னா கூட அந்த கோட்டால தான் எனக்கு கிடைக்கும். இத்தனை வருஷமா இங்கே பெண்கள் கஷ்டப்பட்டாங்களே, நெருப்புல தூக்கி போட்டாங்களே, படிப்பு கொடுக்கலையே, எங்களுக்கு முளைவரி கேட்டாங்களே, எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் போட விடலையே, நீங்களாம் என்ன பண்ணீங்க? நீங்களும் தமிழர்கள் தானே, எங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் தானே, எங்களுக்கு என்ன பண்ணீங்க? பெரியார் யாருக்கு எதிரி? தமிழ்நாட்டில் பெரியார் ஏற்படுத்தின மாற்றம் என்ன? ஒரு ஆள் எப்போ டானு? ஊருக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த வீட்டு வாசல் என்ன டானு? கரெக்டா? அவருக்கு சம்மந்தம் இருக்காது. நீங்கள் வைக்கம் போராட்டத்துக்கு நீங்கள் எங்களுக்கு போராட வாங்கன்னு அங்கேருந்து கூப்பிட்டாங்கல்ல, அவர் டானு. பாபநாசத்தில் சிவான் ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு. சிவான் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் பிராமண பிள்ளைகளுக்கு தனி சாப்பாடு, மற்ற பிள்ளைகளுக்கு தனி சாப்பாடு, சாப்பாடு இலவசம் மத்தியானம் படிக்கிற பிள்ளைகளுக்கு. ஆனால் அங்கே பிராமண பிள்ளை தனி சாப்பாடு. படிச்சுக்கிட்டு இருந்த போய் ஓமந்தூர் ராமசாமிகிட்ட சொல்கிறான், யார்? அரசியல் பின்புலம் உள்ள ஒருத்தர்கிட்ட, இந்த மாதிரி எங்கள் பள்ளிக்கூடத்தில் பிராமண பயிரில் தனியாக உட்காந்து சாப்பாடு போடுறாங்க, எங்களை சாப்பாடு போடுறாங்க. அவரில் போய் கேட்கணும். அவர் என்ன செஞ்சார்? நேராக ஈரோடுக்கு போய் டான்ட்ட தான் சொன்னார். டான் அங்கே ஒரு தனித்தனியாக சாப்பாடு போடுறாங்க டான் அப்படின்னு. இவர் கிளம்பிட்டார். இவர் கிளம்புனா ராஜாஜி தன்னை கட்டுறாரு, காந்தி தன்னை கட்டுறாரு, ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல பள்ளிக்கூடத்தை போட்டு எப்போ ஒன்றா சாப்பாடு போடுறியோ அப்புறம் திறக்கலாம் பள்ளிக்கூடத்துங்கிறாரு. ராஜாஜி வந்து ஆத்தி இதை நம்ம சரி பண்ண முடியாது, காந்தி தள்ளி விட்டுருணும். காந்தி என்ன சொல்கிறாரு? சமபந்தி போஜனம் என்பது மனதளவில் மாற்றம் ஏற்பட வேண்டுங்கிறாரு. டேய் எல்லோரும் ஒன்றா ஒரு சாப்பாடு போல சொல்லணும். காந்தி மனதளவில் மாற்றம் ஏற்பட்டால் தான் சமபந்தி போஜனம். இவர் என்ன சொல்கிறாரு? பெரியார் காந்தி அதெல்லாம் வேண்டாம், ஒன்றா சாப்பாடு போடலாம் மாட்டிங்களா அப்படின்னு. கடைசி என்னமாச்சு? அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிற சிவா பாபநாசம் அருவியில் குளிக்க போகும்போது குப்பரை விழுந்து செத்து போய் பள்ளிக்கூடத்தை மூட்டாங்க. இல்லைன்னா வைக்கம் போராட்டம் போல் அங்கே கிளம்பியிருப்பார் அவர். நீங்கள் எதனால் அவர் டான்னா, ஊருக்குள்ளே எந்த பிரச்சனைகளும் அவர் வீட்டு வாசலாம் கருத்துட்டுவாங்க. நீங்கள் ஈரோட்டில் இருந்திருக்காரு. 2 விஷயம் அவர் வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். அவரை கொண்டு போய் கோயில் தர்மவரத்தை ஆக்குறாங்க. ஐயோ ராமசாமி ஆக்குறாங்களே, முரட்டு பயலாச்சே, சொன்னால் கேட்க மாட்டானே, இவன் வந்து அப்பம் பேரையே மாத்திரவனாச்சு மண்டியில். ஏன்னா அவங்க அப்பா வந்து தன்னுடைய தொழில் வாரிசாக ஈவேராவுடைய அண்ணன் நினைக்காம ராமசாமி தான் நினைக்கிறார். இவன் தான் சரியாக வருவான் போல இருக்கு. ஏன்னா காசிக்கு ஓடி போன பொழுது கூட தன் உடம்பில் இருந்த எந்த நகையும் விற்காமல் இழக்காமல் பத்திரமா திருப்பி கொண்டு வந்தவன். அவருக்கு அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, பரதேசம் குறையும் கிளம்பிட்டான், காவி கட்டிட்டான், பிச்சை எடுத்திருக்கான், சரியா மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் கொண்டு போன நகை மொத்தம் பத்திரமா திருப்பி வீட்டுக்கு வந்துருச்சு கூப்பிட்டு வரும்போது. அப்போ பணத்தை இவன் தான் பத்திரமா வச்சுக்குவான். இவன் தான் தொழில் வாரிசுன்னு ஆக்குறாருல. ஆக்கணும். அடுத்த நாள் அப்பா கடை தானே, அப்பா எல்லாம் நினச்சி மண்டி. அடுத்த நாள் அப்பா நான் தானேப்பா, கன்ஃபார்ம் என் கடை தானேப்பா, ஆமாம் அப்படின்னு. அடுத்த நாள் போய் செஞ்ச முதல் வேலை ராமசாமி மண்டின்னு போர்டு மாற்றினது.
ஏன்னா இனிமேல் இதில் முடிவெடுக்கணும்னா இந்த கடை என் பேரால் இருக்கணும், அப்போ தான் முடிவெடுக்க முடியும். மறுபடியும் அப்பா பேர் வச்சுக்கிட்டு 10 பேர் வருவான், உங்கள் அப்பா காலத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சது தான், எனக்கு கடனுக்கு கொடுமா, இதெல்லாம் சரியாக வராது. அப்பா கொடுத்துட்டாரு நடத்தணும். அப்படி தொழிலை திறம்பட நடத்துனதுனால அவரை கோயில் தர்மகர்த்தாக்குறாங்க. தர்மகர்த்தாக்கணும்னு அவர் செஞ்ச வேலை அந்த கோயிலை லாபகரமான இடமா மாற்றினது. எனக்கு கொள்கை வேற, அதெல்லாம் அடுத்து. ஆனால் எனக்கு இது ஒரு வேலை கொடுத்துருக்காங்க இந்த ஊருக்குள்ளே. அவர் ஈரோட்டிலிருந்து கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி அங்கே 43 சங்கத்துக்கு தலைவராக இருக்கார். ஒரு கட்டத்தில் ஈரோட்டுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி என்ன நடந்தாலும் டான் வீட்டுக்காக தான் தட்டுவாங்க, என்ன செய்யலாம் டான் அப்படின்னு. காங்கிரஸ் பயங்கரமாக காந்தி பெரியார் கிட்ட எப்போ பயந்தான் நினைக்கிறீங்க நீங்கள்? எதிர்த்தப்ப இல்லை, ஆதரிச்சப்போ பயப்படணும். என்ன ஒருத்தர் இவ்வளோ வேகமாக இருக்கானுன்னு. கள்ளுக்கடை கூடாதுன்னு சொல்கிறாரு காந்தி, சொன்ன உடனே இந்தியா பூரா எல்லாரும் வெறும்னு அறிக்கை விடுறாங்க. பெரியார் ஒருத்தர் தான் சொந்தமாக வச்சுருந்த 5000 மரத்தை வெட்டுறாரு ராத்தியோட ராத்தியா. அது வருமானம், சொத்து. கல் இறக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னா போதும்ல, எதுக்கு மரத்தை வெட்டணும்? இருந்தால் தானே இறக்குவேன், இருந்தால் தானே இறக்குவேன். அதனால தான் எனக்கு பிள்ளையார உடைச்சது. நீங்கள் பிள்ளையார உடைச்சதையும் கல் இறக்குறக்கா தென்னை மரத்தை விட்டு நான் ஒன்றா பார்க்குறேன். இருந்தால் கும்பிடுவேன், உடைச்சிட்டா இருந்தா இறக்குவேன். அப்புறம் என்ன சொல்லணும்? இல்லை அட்மின் இறக்கிட்டான்னு சொல்லணும்ல. அதுக்கு மேலே வெட்டது முதல்ல. அவருடைய வேகத்தை கண்டு தான் காங்கிரஸ் பயந்துச்சு. என்னடா ஒரு 5000 மரத்தை வெட்டும் ஒரே ராத்திரியில், யாரா அவன் ஆளை பிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ காங்கிரஸுக்கு மிக முக்கியமான ஒன்று தேவை இருந்துச்சு. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பாரதிய ஜனதாவுக்கு இருப்பது போல் பிராமணர் அல்லாத ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு தமிழ்நாட்டில். அந்த முகமாக அவர்கள் ஈவேராவை பார்த்தாங்க. இன்னும் வேகமாக வேற இருக்கான். அப்படின்னா ஒரு இடத்துல என்னாச்சுன்னா அந்த வேகமே காங்கிரஸால் தாக்கு பிடிக்க முடியல. அவர் என்ன சொன்னார்? நான் ஒன்று சொல்கிறேன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வைக்கத்தில் போய் போராட்டம் நடத்தினா அவர் திரும்பி வர வைக்கிறதுக்கு எத்தனை பல்ட்டி அடித்தாங்க இந்த காங்கிரஸில். ராஜாஜி சொல்கிறாரு இங்கே நிறைய வேலை இருக்குது தமிழ்நாட்டில், இங்கே வந்து பாருங்கள் முதல்ல, நீங்கள் என்ன அங்கே பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. இவர் பதில் லெட்டர் வர்றாரு, அங்கே இருக்க வேலையில் நீங்களே பாருங்கள் ராஜாஜி, இது ரொம்ப முக்கியமான வேலை, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. நான் முன்னெடுத்தேன். பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டால் அந்த போராட்டத்தை மனைவி நாகம்மையிட்டே தங்கத்திலே ஒப்படைச்சிட்டு போகிறாரு. அதை பாருங்கள் என்னென்னு. இவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. யாருக்கு? திருவிதாங்கூரில் என்னடா ஒரு ஆள் வந்து அங்கே வந்து உட்காந்து டார்ச்சர் பண்ணுறான்டா அப்படின்ட்டு யாகம் நடத்தினாங்க. யார்? பெரியார் செத்து போகணும்னு. அந்த யாகத்தின் விளைவாக யார் செத்தா அப்படின்னா திருவிதாங்கூர் மகாராஜா செத்துட்டார். ராணி பயந்துட்டா, என்னடா ஒருத்தரை கூட்டி கொண்டு வந்து யாகம் நடத்தினா நம்மால் போய் சேர்ந்துட்டா அப்படின்ட்டு. வழக்கம் போல் பஞ்சாயத்தில் யார்? காந்தி. காந்தி காந்தி வாங்க காந்தி, இங்கே ஒருத்தர் டான் வந்து உட்காந்துட்டு கிளம்ப மாட்டேங்கிறாரு. காந்தி வந்து சமாதானப்படுத்தினார். ராமசாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா, அந்த தெருவில் நடக்கிற அனுமதிச்சிருவாங்க ராணி. அவங்களுக்கு என்ன பயம்னா, ராணி தெருவில் நடக்க அனுமதிச்சா அடுத்து கோயிலுக்குள்ளே போகணும், நீங்கள் அடுத்த போராட்டத்தை அறிவிச்சுட்டு பயப்படுறாங்க. அந்த உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா தெருவில் விட்டுருவாங்க, நீங்கள் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னா. ராமசாமி சொல்கிறாரு, பெரியார் காந்தி கோயிலுக்குள்ளே போராட்டம் நடத்துவீங்கன்னா கேட்டால் கண்டிப்பாக நடத்துவேன், ஆனால் இதோட போட்டு கிளப் பண்ண மாட்டேன். இப்போ போராட்டம் தெருவில் நடக்கணுங்கிற மட்டும்தான். இதை அனுமதிங்க, ஊருக்கு போயிட்டு அடுத்த வாரம் வந்து அந்த போராட்டத்தை அறிவிக்கிறேன், இப்போதைக்கு நடத்துங்க. கடைசியில் பெரியாரை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க காந்தி தலைமையில். அப்படி தான் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்கிற வரை விடுறதுலேயும் தீவிரமாக இருப்பார் அவர். இதுதான் வேலை, இதை செய்கிற முடிவு பண்ணிட்டோம், அதில் எது வந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் சந்திப்போம். அதெல்லாம் நீங்கள் இதுக்கு ஈடாக ஒன்று இப்போ முக்கியமாக நம்ம எல்லோரும் படிக்க வேண்டியது, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவருடைய பண்பு. யாராக வேணாலும் எவ்வளோ தீவிரமான எதிரியாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் கல்வித்துறையை உயர்கல்வி கல்வின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. நேற்று சுந்தரவடிவேல் வந்து மிகச்சிறந்த ஒரு அதிகாரி, அவரை உயர்கல்வித்துறைக்கு மாற்றிடுறாங்க. பெரியார் வந்து அன்றைய முதல்வராக இருந்த பக்தவச்சலத்துக்கு எதிராக தென்னா அறிக்கை மேலே அறிக்கை எல்லாரையும் போராட்டத்துக்கு தயார் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சரோட கலந்துக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. பெரியார் எப்போவுமே குறித்த நேரத்துக்கு முன்னாடி போயிடுறவர், முன்னாடி போய் உட்காந்துருக்காரு. பக்தவச்சலம் வர்றாரு. வந்தால் இவருடைய தள்ளாத வயதில் எந்திரிக்கிறார் பெரியார். அந்த இடத்துலேருந்து கூட இருந்தவங்க, ஐயா பரவாயில்ல நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. இருக்கட்டுங்க நிற்கிறார். மேடைக்கு வந்த முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள், ஐயா நீங்கள் உட்காருங்கிறார். இல்லைங்க இருக்கட்டுங்க அப்படிங்கிறாரு. மேடையில் முதல்வர் உட்கார்ந்த பிறகு உட்காருகிறார். அப்புறம் சொல்கிறாரு, இல்லை இது புரோட்டோக்கால், முதலமைச்சர் வரும்பொழுது நம்ம எந்திரிக்க வேண்டிய கட்டாயம். அடுத்த நாள் நேற்று சுந்தரவடிவேல்கிட்ட சொல்கிறார் பக்தவச்சலம் போய், உண்மையிலே பெரியார் தான் அவர், எனக்கு எதிராக போராட்டம் வைக்கிறாரு, என்னை திட்டிகிட்டே இருக்கிறது சரி, ஆனால் மேடையில் நேரில் பார்க்கும் பொழுது நான் முதலமைச்சர் என்பதனால் அந்த புரோட்டோக்கால் படி அந்த மரியாதையை கொடுத்துட்டு தான் உட்காரணும்னு நினைக்கிறார். ரொம்ப பெரிய மனுஷன் தான் இல்லை அப்படிங்கிறார். யார்? பெரியார் எதிரியாக கருதி கொண்டு பக்கத்து வச்சுக்கலாம். ராஜாஜி இறந்து போகிறாரு. சுடுகாட்டில் சக்கரை நாற்காலில் இருக்கார் பெரியார். ஜனாதிபதி வந்துடுறாரு. அன்றைக்கு ஏற்பாடு இல்லை, அவருடைய வருகை திடீர்னு திட்டமிடப்படாதது. சுடுகாட்டில் உட்கார்றதுக்கு நாற்காலி இருக்காது இல்லையா. நாற்காலியில் பெரியார் வந்து தன்னை தூக்கி கீழே உட்கார வைக்க சொல்கிறாரு கூட இருந்தால்கிட்ட.
எதுக்கு எங்கடா என்னை தூக்கி கீழே உட்கார வை அப்படிங்கிறது. உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த சக்கரை நாற்காலியை கொண்டு போய் ஜனாதிபதிக்கு போட்டுருந்தார். ஏன்னா இந்த நாட்டுடைய முதல் குடிமகன் நிற்கக்கூடாது, நான் உட்காந்துருக்கேன், நான் கீழே உட்காந்துக்கிறேன், அவனுக்கு போட்டு நாற்காலினார். அந்த பண்பு தான் ரொம்ப முக்கியம். அதாவது வாழ்நாள் முழுமைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தன் சக மனிதனை மதிப்பதை சொல்லாமல் செஞ்சு காட்டார் பாருங்க வாழ்க்கையில். நம்ம யாராவது செஞ்சுருக்கோமா? இந்த தலைவர் வந்திருக்காங்களா? நீங்கள் மறுபடியும் பெரியாரை கொண்டு போய் ஷானவாஸ் சொன்னது போல் ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க. ஏன் ஒப்பிடுறீங்க? ஷானவாஸையும் ஷாலினியும் ஒப்பிட்டா நான் எவ்வளோ பெரிய முட்டாள். ஒரு மனிதனை இன்னொரு மனிதனோட ஒப்பிடவே. ஷானவாஸும் ஷாலினி ஒன்றா? ஷானவாஸ் கிரேட்டான ரொம்ப கிரேட். இன்றைக்கி ஒரு கருத்தை எதிரால் இருக்க ஆளை கோவப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு எடுத்து சொல்கிறதுல ஷானவாஸ்க்கு இணையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் பார்க்கல. அவ்வளோ சிறப்பாக நிதானமாக எடுத்து சொல்கிறார். இருக்கிற பிரச்சனை உள்ள எல்லாம் ஷானவாஸ் பேசுவார். அப்படின்னா மனுஷன் பார்த்தோன்னே இவன் பிரச்சனை இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாள் ஷாலினி இல்லையா? நம்ம சொல்லுவோம் பொதுவாக ஒருத்தன் லூசு பையன்னு, ஷாலினிக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஆனால் காட்டிக்காமல் இருக்கணும். இப்போ நம்ம ஷாலினிக்கு தெரிந்ததில் ஷானவாஸுக்கு என்ன தெரியும்? ஷானவாஸ் எல்லாம் மறிந்தவரா? பார்த்தோட ஒருத்தன் லூஸ் என்று கண்டுபிடித்து விடுவாரா அப்படி நான் கேட்கலாமா? கரெக்டா? எப்படி ஷாலினி ஷானவாசி அமீரையும் கம்பேர் பண்ணக்கூடாதோ அப்படி தலைவர்களை ஒப்பிட வேண்டியதே இல்லை. ஏன் ஒருத்தர் இருக்கிறீங்க? வள்ளலார் பிரமாதம், ரொம்ப பிரமாதம், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. அதில் ஒரு விஷயம் சொல்லணும் சார். நீங்கள் உண்மையிலே ஒப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டாலும், நீங்கள் உண்மையிலே ஒப்பிட தான் போகிறீங்க, வேண்டான்னு சொன்னாலும் அப்படி தாங்க ஒப்பிடுவேன், நீங்கள் வலுக்கட்டாமல் ஒப்பிட்டாலும், எதில் நீங்கள் சமரசம் பேசினாலும், எதில் இதுவும் அவரும் சேம் தான், இவரும் நாட்டுக்காக விட்டு கொடுத்துருக்காரு, அவரும் நாட்டுக்காக விட்டு கொடுத்துருக்காரு, இவரும் வீடு எழுதி கொடுத்துட்டாரு, அவரும் வீடு எழுதி கொடுத்துட்டாரு, இவரும் சில்ட்ரனுக்கு பெரியார் வந்து சில்ட்ரனுக்காக ஒரு வார்டு கட்டி கொடுத்தாரு திருச்சியில். அந்த காலத்துலலாம் குழந்தைங்களுக்கான வார்டு கிடையாது. பெரியார் தன் சொந்த காசில் வார்டு கட்டி கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் கூட கட்டி கொடுத்துருப்பாரா இருக்கும். ஆனால் எந்த தலைவரும் அந்த காலத்தில் செய்யாதது. 1938 பெண்களுக்கு சொத்துரிமைன்னு யாரும் சொல்லலை. பெண்கள் சகமானவர்கள், அவங்களுக்கு ஈக்குவலாலாம் கிடைக்கணும், அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் அவங்க எங்களுக்கு ஈக்குவல்னு சொல்கிறதுக்கு ஒரு தலைவர் கிடையாது. ஈக்குவலாக இன்னொரு தலைவர் இருந்தார்னா மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் இருந்தார். இங்கே யாருமே இல்லை. இவங்க சொல்கிறாங்களே தமிழ் தேசியம், தமிழர்கள், அவர் கன்னடருன்னு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் என்ன அவர் பெரியார்னு கொண்டாடணும்னு ஆசையா? இன்னொரு தமிழரை காமிங்க, எங்களுக்காக போராடின ஒரு தமிழரை காமிங்க. இத்தனை வருஷமாக இங்கே பெண்கள் கஷ்டப்பட்டாங்களே, நெருப்பில் தூக்கி போட்டாங்களே, படிப்பு கொடுக்கலையே, எங்களுக்கு முளைவரி கேட்டாங்களே, எங்களை ஒரு ட்ரெஸ்ஸு போட விடலையே, நீங்களாம் என்ன பண்ணீங்க? நீங்களும் தமிழர்கள் தானே, எங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் தானே, எங்களுக்கு என்ன பண்ணீங்க? ஒரு கன்னடர் வந்து எங்களுக்கு கேட்குறாரு, பெண்கள் எப்படி கஷ்டப்படுத்தலாமா, பெண்களுக்கெல்லாம் டீச்சர் வேலை கொடுங்க, பெண்களுக்கெல்லாம் நர்ஸ் வேலை கொடுங்க, பெண்களுக்கு கல்வியில் முன்னுரிமை கொடுங்கன்னு ஒரு கன்னடர் வந்து கேட்குற வரைக்கும் நீங்களாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அவர் ஃபாரினராக கூட இருக்கட்டும் சார், எங்களுக்காக வந்து கேட்டார்ல, நீங்கள் யாரும் கேட்கலல்ல. அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அவர் பெரியார். அதனால தான் பெண்கள் அவரை போட்டுறோம். எங்களுக்காக எந்த ஜென்மமும் யோசிக்காதப்போ ஒரே ஒரு மனிதர் யோசித்தார். இல்லை, ஒரு மனநல மருத்துவராகவும் அவர் எப்படி சொல்கிற மாதிரி கருப்பாணியப்பன் சார் சொன்ன மாதிரி ஒரு டானா எல்லா பிரச்சனை வந்தாலும் நான் போய் அங்கே நிற்பேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இல்லை எல்லா பிரச்சனை நான் போய் நிற்பேன் இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் போய் அவரை கூப்பிட்டாங்க சார் நீங்கள் வந்து இல்லைங்கன்னு. ரெண்டாவதா ஷானவாஸ் அவர்கள், பெரியார் யாருக்கு எதிரி? இப்போ ரொம்ப முக்கியமாக பெரிதாக பேசப்படுகிற ஒன்று, ஏன் பெரியார்னு தூக்கி பிடிக்கிறீங்க? எவ்வளோ பேர் பங்களிப்பு செலுத்தியிருக்காங்க, ஆனால் பெரியார் அப்படின்னு பேசுகிறீங்களே அப்படின்னு. பெரியார் என்று திராவிட இயக்கங்கள் தூக்கி பிடிக்கின்றன. திராவிட இயக்கம் வந்து ஹெட்கேவார்னா சொல்லும், கோல்வால்கர்னா சொல்லும், கோட்சேன்னா சொல்லும், பெரியார் என்று தான் சொல்வார்கள். திராவிட இயக்கம் இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட். அது இயக்கத்தையும் தாண்டி அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கும் வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக நிலை பெற்று நிற்கின்றன, தொடர்கின்றன. அப்போ பெரியார் அதில் இம்பேக்டு ஆகத்தான் செய்வார். அவர் பேசு பொருளாக தான் இருப்பார். இப்போ காங்கிரஸ்காரங்க வந்து பெரியார் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க, காமராசர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. காமராசருடைய எல்லா அரசியல் நிலைப்பாட்டோடும் நாம் தமிழர் ஒத்து போகிறாங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்கியது, சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து சாக விட்டதுன்னு, அப்புறம் வந்து எல்லையில் பல நம்முடைய தேவிக்குளம், பீர்மேடு இதெல்லாம் பக்கத்து மாநிலங்களுக்கு கொடுத்ததுன்னு ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது. தமிழ் தேசிய அடிப்படையில் பார்த்தா கூட முரண்பாடு இருக்குது. அப்போ இவங்க என்ன திரும்ப காமராசர்னு சொல்லிட்டு இருக்காங்க? அப்போ இந்த ஆட்சி வந்தால், காமராசர் ஆட்சி வந்தால் இதெல்லாம் தானே நடக்கும், அப்போ அவரை அடிப்போம் அப்படின்னு அடிக்கிறாங்களா? அப்படி ஒன்று செய்கிறது இல்லைல்ல. அப்போ அந்த விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதை கழித்து விட்டு அந்த தலைவரை பார்க்கிற ஒரு பார்வை அவர்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது.
அவரை கழித்து அந்த அந்த விமர்சனங்களை, அந்த தவறுகளை, அவர் ஆட்சியில் ஏற்பட்ட பிழைகளை கழித்து விட்டு அந்த தலைவர் செய்த நன்மைகளை பார்ப்பது அப்படின்னு பார்க்குறீங்கல்ல. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கணும்ல. இப்போ விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கரியத்தை முதன்மையாக முன்னிறுத்துகிறோம். எங்கள்கிட்ட வந்து ஏன் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றீங்கன்னு இப்போ அதான் அமித்ஷா கேட்டார். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கக்கூடாதுன்னு அதுக்கு வரலாற்று ரீதியான பொருத்தப்பாடு இருக்குது. இதெல்லாம் வந்து ஆய்வு செய்யப்பட்டு பல ஆய்வுகள் வெளிவந்துருச்சு. ஏன் வந்து 2 பேரும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறோம், தமிழ்நாட்டு களத்தில் வந்து எப்படி அதை பார்க்க முடியுது, இந்திய களத்தில் எப்படி அதை பார்க்க முடியுதுன்னு ஏகப்பட்ட வரலாற்று சான்றுகள் இருக்குது. சும்மா போகலை. இப்போ அண்ணன் சீமானே என்ன சொன்னார்? அம்பேத்கர் எப்படியோ அப்படித்தான் எங்களுக்கு பெரியார், 2 பேரும் எங்களுடைய வழிகாட்டிகள்னார். அப்போ எப்படி அவருக்கு அந்த அப்போ போன வாரம் வரைக்கும் இல்லை நான் சொல்கிறது இந்த பேசுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஊடகத்தில் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களுக்கு கொடுத்த பேட்டி, அந்த கடைசி பேட்டியில் கூட அவர் அப்படி தான் சொல்லியிருக்கார். அவர் தான் 2 பேரையும் சமத்தட்டில் வச்சு தான் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போது வந்து இன்னைக்கு அப்படி திடீர்னு மாறுகிறார்கள் என்றால் அப்போ அதுக்கு வேற காரணம் இருக்க முடியும். இந்த முரண்பாடுகளோ இந்த பிரச்சனைகளோ காரணம் கிடையாது. அப்புறம் பெரியார் வந்து நமக்கு என்ன இம்பேக்ட், இப்போ நமக்குள்ள அவர் ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்க கணிதராஜா. இப்போ நம்ம தலைமுறை தான் முழுமையாக கல்வி அடையக்கூடிய தலைமுறை. இப்போ எந்த அரங்கத்தில் போனாலும் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் கை தூக்குங்க அப்படின்னா முழுமையாக அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இன்னைக்கு கை தூக்க முடியும். உங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெற்றோரை பார்த்து கேட்டால் முழுமையாக இருக்கக்கூடிய பெற்றோர்களும் கை தூக்குறாங்க. ஆமாம், எங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஜென்ரேஷனில் ஒரு காட்சியை பார்க்குறோம். முழுமையாக பிள்ளைகள் படிக்கிறார்கள், முழுமையாக என் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் கை தூக்கி உறுதிப்படுத்துகிறார்கள். இதுவே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரங்கத்தில் கூடிய மக்கள்கிட்ட போய் பிள்ளைகள்லாம் படிக்கிறீங்களான்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்கியிருப்பாங்க? பெற்றோர்லாம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவாங்க? அப்போ நம்முடைய தாயும் தந்தையும் படிக்கலை, தாத்தா பாட்டி படிக்கலை, நமக்கு முன்னால் யாருமே படிக்கலை. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு நிலைமை. நாம தான் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போ எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டாங்களா? மற்ற மாநிலங்கள்ல எல்லாரும் படிக்கவே இல்லையா? அப்போ அங்கெல்லாம் பெரியார் என்ன பண்ணாரு? இல்லை, நம்ம தமிழ்நாட்டு கதை தானே பேச முடியும். நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னு தானே பேச முடியும். அப்படி பார்த்தா நீங்கள் எல்லா இயக்கத்துக்கும் அதை வைக்கணும்ல. இப்போ தனித்தமிழ் இயக்கம்னு மறைமலை அடிகள் ஒரு இயக்கம் கட்டினார். ஒரு இயக்கம் தேவைப்படுதில்ல. தொன்மையான மொழி, இலக்கண இலக்கியங்கள் கொண்ட மொழி, செம்மொழி, இந்தியாவில் முதலில் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழி, என்னென்ன ஒரு செம்மொழிக்கான தகுதிப்பாடுகள் உண்டோ அதையெல்லாம் முழுமையாக பெற்றிருக்கிற மொழி, யாராலும் எதனாலும் அசைக்க முடியாத மொழி, கல் தோன்றி மண் தோண்டா காலத்து மூத்த மொழி தானே. ஏன் 100 வருஷத்துக்கு முன்னாடி தனித்தமிழ் இயக்கம்னு ஒரு மூமெண்ட் தேவை வந்துச்சு? அதை சொல்லுங்கள். 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய மூத்த இனம், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய எதையும் தாக்கு பிடித்து நிற்கிற ஒரு மொழி செம்மொழி. ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூமெண்ட் ஏன் தேவைப்பட்டுச்சு? அதுக்கு விடை வேணும்ல. அந்த ஒரு மூமெண்ட்டுக்கான தேவை இருந்துச்சா இல்லையா? தனித்தமிழ் இயக்கம். அவரே என்ன சொல்கிறாரு? இது வந்து பிறமொழி எதிர்ப்பால் உருவான இயக்கம் கிடையாது, பிறமொழி கலப்பை எதிர்த்து உருவான இயக்கம் அப்படிங்கிறாரு. இன்னொரு மொழியை எதிர்க்கிறதுக்கு அந்த இயக்கத்தை கட்டல, என் மொழியில் இன்னொரு மொழியினுடைய தாக்குதல் இருக்குது, தாக்கம் இருக்குது, அதை பிரித்து எடுக்கிறதுக்காக இந்த மூமெண்ட்டை கட்டுறேன்னு மறைமலை அடிகள் சொல்கிறார். அப்போது ஒரு இயக்கத்துக்கான தேவை வருது. எதனால் வருது? ஆரிய படையெடுப்பினால், ஆரிய மொழியினுடைய தாக்கத்தினால் நம்ம மொழியை பாதுகாக்கணும்னு ஒரு தேவை ஒரு மொழிக்கு வரும்போது ஒரு இனத்துக்கு வருமா வராதா? ஒரு சமுதாயத்துக்கு வருமா வராதா? அப்போ சமுதாயத்தின் மீது அந்த ஆரியத்தின் தாக்கம், ஒரு இனத்தின் மீது அந்த ஆரியத்தின் தாக்கம், ஒரு பெரும் மக்கள் கூட்டத்தின் மீது அந்த ஆதிக்கத்தின் தாக்கம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல, இன்னைக்கு இருக்குதுல்ல, தொடருதில்ல. அப்போ அதை எதிர்த்து மூவ்மெண்ட் கட்டினது யார், போராடினது யார்? நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த பெரிய பெரிய தலைவர்கள், அவர் இவருலாம் நிறைய காட்டுறீங்கல்ல. யாராவது இப்படி தொடர்ச்சியாக ஒரு 3/4 நூற்றாண்டு காலம் பழனியப்பன் அவர்கள் சொன்னது போல் அந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு ஊராக போய் பேசினது யார், இயக்கம் கட்டினது யார், தீர்மானம் போட்டது யார், போராட்டம் நடத்தினது யார், சிறைக்கு போனது யார்? இவ்வளவு பெரிய நீண்ட தொடர்ச்சி மிக்க வரலாறு இந்த விஷயங்களுக்காக. நம் மீதான படையெடுப்பு, நம் மீதான தாக்குதல், இன இழிவு நீங்குவதற்கான போராட்டம், அதற்கான சிறைவாசம், இத்தனையும் நடத்திய இன்னொரு தலைவர் பெரியாருக்கு சமமாக காட்டுங்க தமிழ்நாட்டில். அதை காட்டணும்ல. அப்படி காட்டிட்டு சொல்லணும். நீங்கள் பாரதியா பெரியாரான்னு ஒரு விவாதத்தை வைக்கிறீங்க. பாரதி மீது இங்க யாருக்கும் வந்து பேசுற ஒரு முக்கியமா மொழியை காட்டு மிராண்டி மொழி அவரே தான் சொல்லியிருக்காரு. பாரதி பாடுனா பெரியார் போராடினாருன்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. அப்ப 2 பேருக்கும் என்ன வேறுபாடுன்னு அவரே தானே சொல்லியிருக்காரு. பாடியது அவர், போராடியது யார்?
அப்போ அந்த போராட்டம் தான் இங்கே வந்து முக்கியமானது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொருவரை தூக்கி பிடிப்பார்கள். அந்த அடிப்படையில் திராவிட இயக்கம் பெரியாரை முன்னிறுத்துவதற்கு அடிப்படை, தமிழ்நாடு பெரியாரை முன்னிறுத்தி ஒன்றை சொல்வதற்கு அடிப்படை, நாம் நன்றி உணர்வோடு அதை வெளிப்படுத்துகிறோம். அவ்வளோதான். அவருடைய கான்ட்ரிபியூஷனை பார்க்குறோம், அவருடைய அர்ப்பணிப்பை பார்க்குறோம், அது நமக்கு ஏற்படுத்திய தாக்கத்தை பார்க்குறோம். அப்போ என் பெற்றோருக்கு என் தலைமுறையில் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சிது? அவங்களுக்கு வந்து அறிவில்லை, எனக்கு அறிவு வந்துச்சு, அதனால இந்த வாய்ப்பு வந்துருச்சா? இல்லைல்ல, அவங்களுக்கு அறிவு இருந்திருக்கும்ல. அவங்க பெத்த பிள்ளை எனக்கு அறிவு இருக்குதுன்னா என்னை பெற்ற தாய் தப்பு வந்து அறிவு கட்டவங்களா இருந்திருப்பாங்களா? அந்த ஜீன் தானே நான். அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சுன்னு நம்ம பகுத்து பார்க்குறோம். இந்த வாய்ப்பை உருவாக்குவதற்கு யார் போராடினான்னு பார்க்குறோம். அப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒரு வகுப்புவாரி உரிமையை உறுதி செய்யுது, அதுக்கு யார் ஃபைட் பண்ணா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எனக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்குது. இன்னைக்கு வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு தமிழ்நாட்டில் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது. இதுக்கு வந்து யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு நான் பார்க்குறேன். இப்போ என் பிள்ளைக்கு நாளைக்கு அதில் ஒரு இடம் கிடைக்குன்னா கூட அந்த கோட்டால தான் எனக்கு கிடைக்கும். அப்போ நான் யாருக்கு நன்றி செலுத்த முடியும்? அந்த இடஒதுக்கீட்டையே விமர்சிச்சாரு. அவர் குறிப்பிட்ட வார்த்தை இஸ்லாமியர்கள் கூட சொல்லல, துலுக்கன் அப்படின்லாம் பயன்படுத்தினாரு. அதுதாங்க நீண்ட நெடும் வாழ்வுக்கு உரியவர் அவர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசின பேச்சை எடுத்து இப்போ என்கிட்ட கேட்டால் அதில் முரண்பாடு இருக்கும். இன்னும் 10 வருஷம் கழித்து எனக்கு வரக்கூடிய முதிர்ச்சியிலையும் அனுபவத்திலையும் என்னுடைய நிலைப்பாடுகள் மாறலாம். ஒவ்வொரு மனிதருக்கும் இது இருக்குது. அப்போ அவர் தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் பயணித்தவர். ஒரு 10-15 தேர்தல்களில் அவருடைய வாழ்க்கையில் சந்திச்சிருக்கார், அவருடைய பொது வாழ்க்கையில். அந்த 25 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினிலிருந்து அவர் 73 மறைகிற வரைக்குமே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள். அந்த 50 ஆண்டுகள் பாருங்கள் நீங்கள். அப்போ அந்த 50 ஆண்டுகளில் எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்பார்? ஒவ்வொரு தேர்தலில் அவர் எந்த வகையான நிலைப்பாடு எடுத்திருப்பார்? காங்கிரஸை எதிர்த்தார், காங்கிரஸை ஆதரித்தார். அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கரை வந்து போட்டினார். அரசியலமைப்பு சட்டத்தில் சாதியை பாதுகாக்கிற கூறுகள் இருக்குன்னு எரிப்பு போராட்டம் நடத்தினார். விடுதலைக்கு போராடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் விடுதலை அடையும் போது கருப்பு நாள்னு கொண்டாடி அதை வந்து கருப்பு நாளாக அனுஷ்டிக்க சொல்லியிருக்காரு. இப்படி முரண்பாடாக தெரியும் பார்க்க, ஒவ்வொன்றும் முரண்பாடுடையது. ஆனால் ஒவ்வொரு முரண்பாடும் அவருடைய சுய ஆதாயத்துக்கானது கிடையாது, முழுக்க பொதுநலன் அடிப்படையிலானது. அது என்னென்னா, அந்த சக்கரம் முன்னோக்கி நகர்கிறது அந்த இடத்துல இருக்காது. முன்னோக்கி நகர்ற சக்கரம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி சக்கரம் பின்னோக்கி நகர்கிறது. ஆமாம், அதைத்தான் நீங்கள் முக்கியமாக சொல்லணும். என்னன்னா, மாறுவாராக ஒரு மனுஷன் மாறுவார். எப்படி? முன்னேற்றத்திற்காக, சமுதாயத்தின் மாற்றத்திற்காக, சமுதாயத்தின் ஏற்றத்திற்காக மாறுவார். சக்கரம் முன்னோக்கி நகரலாம், சக்கரம் பின்னோக்கி நகருமா? நகரும். பின்னாடி தள்ளுனா இல்லை, மலையிலேருந்து கீழே விழுகும்போது சக்கரம் பின்னோக்கி நகரும், முன்னோக்கி நகராது. எந்த வாகனம் குப்பரை விழுந்து முடிய போகுதோ, எது 8% இழக்க போகுதோ, கீழே விழுகிற சக்கரம் பின்னோக்கி நகரும். அந்த சக்கரம் என்ன பின்னோக்கி நகரும். அந்த மாதிரி நீங்கள் சக்கரம் பின்னோக்கி நகருதாங்கிறது தான் பார்க்கணும். நான் ஷானவாஸ் பெரியாரை பற்றி சொல்வது எல்லாமே முன்னோக்கி நகரும் சக்கரம். இப்போ அதே போல் மறுபடியும் இப்போ ரஜினிகாந்தை போய் சீமான் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா பெரியார் எடுத்து பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்துக்கும் காரணம் ரஜினிகாந்த் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவரை கூட்டிகிட்டு போய் ரஜினிகாந்த் அவர்களை காமிச்சு திமுகவுக்கு வாக்கு கேட்க சொல்லுவாரா? அவர் என்ன சொல்லியிருப்பாரு? பேசுவாங்க சார், அரசியலாக பேசுவாங்க, விவாதிப்பாங்க. ஆனால் உடனடியாக பேசினாலேயே அவர் சொல்றாரு சார். ஆமாம், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு சார். அந்த கர்மம் பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி என்ன, அதையா சொல்லி தொலைங்களேடா. ரஜினிகாந்த் என்ன செய்யறாரு? பின்னாடி உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அறிவாலயத்துக்கு வந்து கலைஞர் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது. அதுக்கப்புறம் மெதுவாக 3 வருஷம் கழிச்சு என்ன செய்யறதுன்னா, அதுக்கு எதிரான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. இவர் சொன்னார்ல, RSS 3 சொல்கிறாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னு. அப்படி திமுக ஆட்சிக்கு வந்து பார்த்துருக்கீங்களா? இருக்க பிராமணம் பூரா எனக்கு கலைஞருடைய தமிழ் ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் கவனிக்க, கலைஞர் பிடிக்கும்ல. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் உங்களுக்கு வாழ்நாள் ஆளும் ஷானவாஸ் நம்பி என்னைக்கா RSSல கூப்பிட்டுருவாங்களா? அவர் என்ன வேணால் பேசுறது சார், கூப்பிட்டுருவாங்களா? RSSல அமீரை கூப்பிட்டுருவாங்களா? ஷாலினியை கூட கூட மாட்டாங்க, யாரும் கூட மாட்டாங்க. அவன் நடந்துருச்சு, நடந்துருச்சு. எந்த கருத்தின் அடிப்படையில் சங்கிகள் அம்பேத்கரை ஏற்கிறார்கள், எந்த கருத்தின் அடிப்படையில் பெரியாரை எதிர்க்கிறார்கள் சொல்லுங்க சார். சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்?